தாத்தா சொன்னது, சித்தி, சித்தப்பா சொன்னதெல்லாம் கேட்டு விஜய் செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. நிறுத்துறீங்களா அப்படின்றாரு. ஏன் விஜய் இப்படி பண்ணுற? 5 வருஷமா நீ நிம்மதியாக இருக்கியே, அது போதாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் நிம்மதியாக இருந்தவங்க எல்லாருக்கும் தெரியுமா? என் நிம்மதி, என் சந்தோஷம் எல்லாமே என் காவேரி தான். அவள் இல்லாமல் என் வாழ்க்கையில் எந்த நிம்மதியோ எந்த சந்தோஷமும் கிடையாது. என் சந்தோஷத்தெல்லாம் அழிச்சிட்டிங்க, என் நிம்மதியெல்லாம் பறிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் நான் நிம்மதியாக இருந்தேன்னு சொல்கிறீங்களா? சந்தோஷமாக இருந்தேன் சொல்கிறீங்களா? குழந்தைக்காக நான் சந்தோஷப்பட்ட மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் என் மனசு ஒவ்வொரு நாளும் எப்படி வலிச்சதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னை அழ வச்சிட்டிங்கல்ல தாத்தா, நீங்கள் என்னை கஷ்டப்படுத்திட்டீங்கல்ல, என் மனசை ரணவேதனைப்படுத்திட்டீங்கல்ல தாத்தா, உங்களுக்கு சந்தோஷமா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு தாத்தா வந்து, விஜய் என்னை மன்னிச்சிடுப்பா, எனக்கு ஒரு வழி தெரியல, விடுங்க தாத்தா. நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு நீங்களாக ஒரு முடிவு பண்ணி எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்கல்ல, எனக்கு நல்லது என் சந்தோஷம் எல்லாத்தையும் அழித்து என்னை நிம்மதி இல்லாத நாள் ஆக்கிட்டீங்கல்ல. இவ்வளோ நாள் 5 வருஷமாக நான் நிம்மதி இல்லாமல் அழைஞ்சது காரணமே நீங்கள் எல்லோரும் தானே. நான் சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நான் சந்தோஷமாக இல்லை, போதுமா? என் காவேரி இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்கா. இதுக்கப்புறமாவது என் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கட்டும், இதுக்கப்புறமாவது என் வாழ்க்கையில் சந்தோஷம் வரணும்னு நான் நினைக்கிறேன். தயவு செய்து என் மூஞ்சில் கூட முடிக்காதீங்க, உங்களை பார்த்தாவே எனக்கு கடுப்பாக இருக்குது, உங்களெல்லாம் மன்னிக்க நான் தயாராகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு எல்லாரும் அப்படியே நிற்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தாத்தா அழறாரு. எல்லாரும் அவரை சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, யோசனை பண்ணிகிட்டே வராரு. ஸ்கூலுக்கு வந்து குழந்தைய கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே வந்து குழந்தைய வந்து அவங்க சித்தி கொடுப்பா, நான் வந்து அவளை ப்ரெஷர் பண்ணுறேன், நாங்கள் யாரும் என் பொண்ணை தொட வேணாம், யாரும் என் பொண்ணுக்கு எதுவும் பண்ணவும் வேணாம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், என் குழந்தை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அதை பார்த்துட்டு எல்லோரும், ஐயோ ஏன் விஜய் இவ்வளோ கோவமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. ஏன்பா எல்லாருக்கிட்டையும் கோவமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கேட்குறா. ஒன்றும் இல்லைடா, எதுவாக இருந்தாலும் அப்பாவே பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரிங்கப்பா அப்படின்றா. அடுத்து குழந்தைக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு குழந்தை தூங்குறா. அப்போ வந்து குழந்தைகிட்ட சொல்கிறாரு, உனக்கு நான் வந்து இது வரைக்கும் போய் தானே நிறைய சொல்லியிருக்கேன், உன் அம்மா வருவா, உன் அம்மா வந்து கண்டிப்பாக உன்னை வந்து பார்த்துப்பா, உன்னை கூட்டின்னு போகிறேன் அம்மா கிட்ட, எப்படியாவது அம்மா உன்னை நானும் சந்தோஷமாக வாழ்வோன்னு இது நாள் வரைக்கும் நான் மனசில் நான் போய் தான் நினச்சிட்டு தான் சொன்னேன். ஆனால் இப்போ சொல்கிறேன் கண்ணா, சீக்கிரமாகவே உன் அம்மா வருவா வீட்டுக்கு, நம்ம 3 பேர் சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, சீக்கிரமாகவே வந்து காவேரி பார்க்கணும், கண்டிப்பாக காவேரி ஊர்லேருந்து வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு வராரு. அவங்க வீட்டு வாசலே காத்துட்ருக்காரு, காவேரி எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக காவேரி வந்து ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. அதை பார்த்து விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. காவேரி பார்த்துட்டு ஓடி போய் அப்படியே வந்து காவேரி கட்டிக்கணும் போல இருக்க விஜய்க்கு. காவேரி நான் மறந்துட்டியான்னு கேட்கணும் போல இருக்கு அவருக்கு. அவ்வளோ வந்து அவங்கள அப்படியே வந்து பார்த்துட்டு அவருக்கு ஒரு நிமிஷம் நிற்கவே முடியல, அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்து வந்து யோசிக்கிறாரு, காவேரிக்கு தான் நம்மளை யாருன்னு தெரியாதே, இப்போ போனால் மட்டும் காவேரிக்கு என்ன பண்ண போகிறா, அவள் நம்மக்கிட்ட என்ன பேச போகிறா, அவகிட்ட நம்ம என்ன பேசுவோம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே விஜய் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. காவேரிக்கு ஃபோன் வருது. சொல்லுமா, வீட்டுக்கு வந்துட்டேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நல்லபடி வந்து இறங்கிட்டேம்மா, ஸ்கூலுக்கு கிளம்பணுமா, டைம் ஆகிடுச்சுமா, நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு சாயந்தரம் வந்து உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. அப்போ காவேரி ஸ்கூலுக்கு கிளம்புறா. நம்ம நேராக ஸ்கூலில் போயிட்டு எப்படியாவது காவேரி கிட்டே எதையாவது சொல்லி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. உன்னே ஸ்கூலுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே அப்படியே காவேரி அங்கேருந்து கிளம்புறாரு. விஜய் வீட்டுக்கு போகிறாரு. எங்கே விஜய் போயிருந்தேன், எவ்வளோ நேரம் குழந்தை உன்னை தேடிட்டு இருந்தா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு அவங்க தாத்தா. அதை கண்டுக்காமல் விஜய் வந்து குழந்தைய பார்க்குறாரு. சரி கிளம்பு, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளப்புறாரு. அப்பா இன்னும் டைம் ஆகலப்பா, கிளம்புடா, நேற்றும் வந்து நீ சீக்கிரமாக போகல, மிஸ் திட்டுறாங்கல்ல, அதனால் நீ சீக்கிரம் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளப்புறாரு. விஜய் இன்னும் டைம் இருக்குப்பா, இதுக்குள்ளே எதுக்குப்பா கிளப்புற அப்படின்னு அப்படியே பார்த்து தாத்தா கிட்டே பேச மாட்டேங்கிறாரு. தாத்தா மனசு கஷ்டமாகுது, விஜய் பேசாது. விஜயன் தாத்தா பேச போகிறாரு. ஆனால் அவாய்ட் பண்ணிட்டு தாத்தா வந்து விஜய் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போயிடுறாரு. இதை பார்த்து தாத்தா மனசு கஷ்டப்படுறாரு, தாங்க முடியாமல்.